குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். குவைத்தின் உயரிய விருது பிரதமர் மோடிக்கு கௌரவம். பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக குவைத் நாட்டுக்கு நேற்று சென்றார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று குவைத்தில் வசிக்கும் இந்திய தொழிலாளர்களை சந்தித்து பேசினார். அவரிடம் தொழிலாளர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். பின்னர் குவைத் அரண்மனை சென்ற பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு குவைத் மன்னர் ஷேக் மெஷல் அல் அகமதுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு குவைத் நாட்டின் மிக உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் விருது வழங்கப்பட்டது. அதை மன்னர் ஷேக் மெஷல் வழங்க பிரதமர் மோடி பெற்றுக் கொண்டார். இது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என மோடி கூறினார். நட்பின் அடிப்படையில் ஒரு நாட்டின் தலைவர்கள், அரச குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. இதற்கு முன் இந்த விருது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன், ஜார்ஜ் புஷ் மற்றும் பிரிட்டன் மன்னர் சார்லஸ் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடிக்கு சர்வதேச நாடுகள் வழங்கிய 20வது மிக உயரிய விருதாக இந்த விருது அமைந்தது. தொடர்ந்து மோடி, ஷேக் மெஷல் மற்றும் இரு நாட்டு அமைச்சர்கள் இரு நாட்டு தொழில் வர்த்தகம் குறித்து பேச்சு நடத்தினர். இரு நாடுகளுக்கிடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. குவைத்தில் 2 நாள் பயணத்தை முடித்துவிட்டு மோடி டெல்லி புறப்பட்டார். அவரை அந்நாட்டு அதிகாரிகள் வழி அனுப்பி வைத்தனர். 2026 சரித்திர வெற்றி, முதல்வர் ஸ்டாலின் உறுதி. சென்னையில் நடந்த திமுக செயற்குழு கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று பேசினார். 7வது முறை ஆட்சி அமைக்கணும் என்பதுதான் நம்முடைய இலக்கு. சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதியில் நம்முடைய கூட்டணி வெல்லும். 2006 வெற்றி நமதுதான். என்னுடைய இந்த நம்பிக்கைக்கு ஆணிவேர் தான் நீங்க. களத்தில் நாம கொடுக்க போற உழைப்பு தான் நம்முடைய வெற்றியை உறுதி செய்ய போகுது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வர எதிரிகளே இல்லைன்னு ஆணவத்தில் பேசவே இல்லைன்னா, எத்தனை படைகள் வந்தாலும், அவங்க எத்தனை பெரிய திட்டங்கள் வந்தாலும் அவங்களோட வியூகங்களை முறியடிக்கிற கலைஞருடைய படை என்கிட்ட இருக்கு என்ற நெஞ்சுரத்துல தான் நான் நம்பிக்கையோட பேசுறேன். உங்களுடைய உழைப்ப 50 ஆண்டுகளா கூட இருந்து பாக்குறவன் தான். தேர்தல் வந்துட்டா இரவு பகல் பார்க்காம வேலை செய்கிறவன் தான் கருப்பு சிவப்பு தொண்டன். அசூர உழைப்பை கொடுத்து வெற்றியை எட்டி பறிக்கிறவன் தான் திமுக காரன். கொள்கை விளைப்பிலும் சரி, கொள்கையை வென்றெடுக்கக்கூடிய உழைப்பை கொடுக்கறதும் சரி, நமக்கு நிகர் யாரும் கிடையாது. 1957 இருந்து 2024 வரை தேர்தல் களத்துல நாம் எதிர்கொள்ளாத எதிரிகளே கிடையாது. இமயமலை போன்ற தலைவர்களிலிருந்து எத்தனையோ பேரை நம்ம எதிர்க்காங்க. எதிரில் நின்றவங்க எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த இயக்கம் மட்டும் எப்பவும் உறுதியா இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இது எப்பவும் மக்களோட இருக்கக்கூடிய இயக்கம். வெற்றி கிடைச்சிட்டா ஆடவும் மாட்டோம், தோல்வி அடைஞ்சிட்டா தோண்டு போய் மூளையில உட்கார்ந்துட மாட்டோம். நம்முடைய பெரிய பலமே நம்ம கட்சியுடைய அமைப்பு முறை தான். பேரறிஞர் அண்ணா உருவாக்கி தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டி காத்த அமைப்பு என்ற முறைதான் நம்மோடது. அதனாலதான் தலைவர் கலைஞர் அவர்கள் உறுதியாக சொன்னார், இந்த கருணாநிதியின் கதை முடிஞ்சாலும் திமுகவின் கதை முடியாது. அந்த அளவுக்கு திமுகவுடைய உட்கட்டமைப்பு மிக மிக வலிமையானதுன்னு சொன்னார். அதனால எத்தனையோ முறை நம்முடைய இணை பகைவர்கள் உழைந்தது திமுக குதூகலமாக சொன்னவங்க காலத்துல எல்லாம் அவங்க தான் காணாம போயிருக்காங்க, திமுக அழியல. இன்னைக்கு வர தமிழ்நாட்டினுடைய முதன்மையான இயக்கமாக இந்தியாவிலேயே 75 ஆண்டு காலை கடந்த ஒரே மாநில அரசியல் கட்சியா அதே வலிமையோடு வீரியத்தோடு இருக்கிறோம். தேர்தல் விதியில் மாற்றம், மோடி அரசின் திட்டமிட்ட சதி, கார்கே கடும் எதிர்ப்பு. இந்திய தேர்தல் கமிஷன் பரிந்துரையின் பேரில் மத்திய அரசு தேர்தல் நடத்தை விதிகள் 1961 விதி 93 சமீபத்தில் சில திருத்தங்களை செய்தது. இதற்கு முன்பு தேர்தல் நடத்தை விதி 93(2)A தேர்தல் தொடர்பான அனைத்து ஆவணங்களும் பொது ஆய்வுக்கு கிடைக்கும் என இருந்தது. இப்போது திருத்தம் செய்த பிறகு தேர்தல் தொடர்பாக இந்த விதியில் குறிப்பிட்டுள்ள அனைத்து ஆவணங்களும் பொது ஆய்வுக்கு கிடைக்கும் என மாற்றப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட தேர்தல் நடத்தை விதிகளின்படி வேட்பாளரின் வேட்புமனுக்கள், தேர்தல் முகவர்கள் நியமனம், தேர்தல் முடிவுகள், செலவு கணக்குகள் போன்ற விதிகளில் குறிப்பிட்டிருக்கும் ஆவணங்கள் மட்டுமே பொது ஆய்வுக்கு கிடைக்கும். மின்னணு ஆவணங்கள் பொது ஆய்வுக்கு இனி கிடைக்காது. சமீபத்தில் மெஹமூத் பிரச்சாய் என்ற வழக்கறிஞர் ஹரியானா சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற வாக்குச்சாவடி ஒன்றில் பதிவான சிசிடிவி காட்சிகள், ஓட்டுப்பதிவு தொடர்பான ஆவணங்களின் நகல்களை கோரினார். அதை ஏற்றுக்கொண்ட பஞ்சாப், ஹரியானா ஹைகோர்ட் பிரச்சா கேட்ட ஆவணங்களின் நகல்களை வழங்கும்படி தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த சம்பவத்துக்கு பிறகே தேர்தல் நடத்தை விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளில் செய்திருக்கும் துணிச்சலான திருத்தம் இந்திய தேர்தல் கமிஷனின் நிறுவன ஒருமைப்பாட்டை அளிப்பதற்கான மோடி அரசின் மற்றொரு திட்டமிட்ட சதி என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். முன்பு தேர்தல் கமிஷனர்களை நியமிக்கும் குழுவிலிருந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை நீக்கினார்கள்.
இப்போது ஹைகோர்ட் உத்தரவிட்டும் தேர்தல் குறித்த தகவல்களை தருவதை கடினமாக்குகின்றனர். வாக்காளர்கள் நீக்கம், மின்னணு வாக்கு இயந்திரத்தில் வெளிப்படை தன்மை இல்லாதது குறித்து காங்கிரஸ் கடிதம் எழுதிய போதெல்லாம் தலைமை தேர்தல் கமிஷன் அலட்சியமான தொனியில் பதிலளித்தது. முக்கியமான புகார்களை கூட ஏற்கவில்லை. இது இந்திய தேர்தல் கமிஷன் அரை நீதித்துறை அமைப்பாக இருந்தாலும் சுதந்திரமாக செயல்படவில்லை என்பதை மீண்டும் நிரூபிக்கிறது என்றும் கார்கே கூறியுள்ளார். சொத்து விவரங்களை மறைத்த பிரியங்கா, கோர்ட்டுக்கு இழுக்கும் நவ்யா. கேரளாவின் வயநாடு எம்பி தொகுதியில் கடந்த மாதம் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா வதேதராவை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் பாஜக சார்பில் வேட்பாளர்கள் களமிறங்கினர். பிரியங்கா 5,12,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சொத்து விவரங்கள் பற்றி வேட்புமனுவில் முறையான தகவல்களை பிரியங்கா தரவில்லை. அதனால் அவரது வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி நவ்யா ஹரிதாஸ் கேரள ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார். We have filed a complaint yesterday in the High Court. An election petition have been filed yesterday against Srimati Priyanka Gandhi Vadra. It clearly says that the nomination paper was misleading. Many important things have been hidden from the nomination paper, like the assets of Srimati Priyanka Gandhi Vadra and her family is missing in the nomination paper. Earlier, we had given a complaint in the Election Commission regarding this issue, but it was not taken up as how we expected it to be. So, yesterday, we have provided all the detailed documents in the High Court. Now, what's the update on it? Now the High Court is closed for the vacation and it will reopen only after January 5th. So I think hopefully on January 6th it will be opened and the case will follow us. இந்த 3 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை. வெளுத்து வாங்கப் போகும் கனமழை. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருந்தது. இது வலுப்பெற்று தமிழகம், ஆந்திர கடற்கரையோர பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டது. இதையடுத்து சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன் மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு எட்டப்பட்டது. இது சனியன்று மாலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. மீண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்னும் வலுவிழந்தது. இது மேற்கு மற்றும் தென்மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம், தெற்கு ஆந்திரா கடலோர பகுதியை நோக்கி செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் வரும் டிசம்பர் 24, 25ஆம் தேதிகளில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் டிசம்பர் 24 வரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததை தொடர்ந்து 9 துறைமுகங்களில் ஏற்றப்பட்டிருந்த புயல் எச்சரிக்கை கூண்டு இறக்கப்பட்டது. அல்லு அர்ஜுன் வீடு மீது திடீர் தாக்குதல், மாணவர் சங்கத்தினர் கைது. ஹைதராபாத் தியேட்டரில் புஷ்பா 2 படம் பார்க்க சென்று கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் இறந்த நிலையில் அவரது மகன் கோமா நிலையில் உயிருக்கு போராடி வருகிறார். அல்லு அர்ஜுன் உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிந்து போலீசார் கைது செய்தனர். அல்லு அர்ஜுன் ஜாமீனில் வெளிவந்தார். சம்பவம் நடந்து 15 நாட்கள் கடந்தும் இந்த விவகாரம் பூதாகரமாகி உள்ளது. இந்த விபத்துக்கு அல்லு அர்ஜுன் தான் காரணம் என தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி குற்றம் சாட்டி இருந்தார். எனது 20 ஆண்டுகால சினிமா வாழ்க்கையை களங்கப்படுத்தும் விதமாக என் மீது குற்றம் சாட்டப்பட்டிருப்பதாக அல்லு அர்ஜுன் பதில் கொடுத்தார். இந்த சூழலில் ஹைதராபாத்தில் உள்ள உஸ்மானியா பல்கலைக்கழக கூட்டு நடவடிக்கை குழு மாணவர் சங்கத்தினர் ஹைதராபாத் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் உள்ள அல்லு அர்ஜுன் வீட்டின் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இறந்தவரின் குடும்பத்தினருக்கு 1 கோடி நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கோஷமிட்டு தக்காளி, கற்கள் மற்றும் அங்கிருந்த பூந்தொட்டிகளை வீசி தாக்குதல் செய்தனர். பரபரப்பு நிலவியதால் போலீசார் 5 மாணவர்களை கைது செய்து கூட்டத்தை கலைத்தனர். அல்லு அர்ஜுன் வீட்டிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பள்ளிகளுக்கு குண்டு மிரட்டல், மாணவர்களை செய்த காரியம். டெல்லியில் செயல்படும் பல்வேறு பள்ளிகளுக்கு மர்ம நபர்கள் அடிக்கடி வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வந்தனர். கடந்த மாதம் 28ஆம் தேதி, இம்மாதம் 13 மற்றும் 17ஆம் தேதிகளில் டெல்லியில் உள்ள முக்கிய பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. குறிப்பாக கடந்த வாரம் ரோஹிணி மற்றும் அதை ஒட்டிய பகுதியில் உள்ள 2 பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட போதெல்லாம் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு பள்ளி முழுவதும் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. எனினும் வெடிகுண்டு ஏதும் சிக்கவில்லை. வெறும் பொருளை என தெரியவந்தது. மிரட்டல் வந்த இமெயில் குறித்து டெல்லி போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் மிரட்டல் விடுக்கப்பட்ட அதே பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் 2 வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது தெரியவந்தது. இதையடுத்து மிரட்டல் விடுத்த மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோரை அழைத்த போலீசார் விசாரித்தனர். குறிப்பிட்ட நாட்களில் பள்ளியில் நடந்த தேர்வை ஒத்திவைக்கவே வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக மாணவர்கள் ஒப்புக்கொண்டனர். மாணவர்கள் 2 18 வயது பூர்த்தியடையாதவர்கள். அதனால் மாணவர்கள் அவர்களது பெற்றோருக்கு போலீசார் அறிவுரை வழங்கி எச்சரித்து அனுப்பினர். வேறு யாரேனும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் மாணவர்கள் என்றும் பாராமல் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டெல்லி போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நான் பிச்சையா கேட்கிறேன், கமிஷன் தானே கேட்கிறேன். தலைவருடன் திமுக கவுன்சிலர் சண்டை.
நீங்க கட்சியில தலையிடக்கூடாதீங்க. அன்னைக்கு நீங்க பேசும்போது கட்சி தலையிடக்கூடாதீங்க. அன்னைக்கு நீங்க பேசும்போது எல்லாம் சொல்லி 2% அதெல்லாம் இந்த கட்சிக்கே வரல. இது கவுன்சிலருக்கு முறைக்கு வந்திருக்கு, கட்சிக்கே வரல. கவுன்சிலருக்கு முறைக்கு நீங்க சொல்லுங்க. தென்காசி ஊராட்சி ஒன்றிய குழு திமுக வசம் உள்ளது. ஷேக் அப்துல்லா ஒன்றிய குழு தலைவராக உள்ளார். 3வது வார்டு கவுன்சிலரும் தென்காசி கிழக்கு திமுக ஒன்றிய செயலாளருமான அழகு சுந்தரம் கவுன்சிலர் மல்லிகாவுடன் தலைவர் ஷேக் அப்துல்லாவை சந்தித்தார். விட்ட கான்ட்ராக்டுக்கெல்லாம் ஒரு பைசா கூட கமிஷன் வரல என அழகு சுந்தரம் ஆவேசமாக பேச துவங்கினார். நான் என்ன பிச்சையா கேட்கிறேன், கவுன்சிலருங்கிற முறையில கொடுங்க என உரிமையோடு கேட்டார். கட்டாயம் வந்துடும் என சமாளித்தார் தலைவர் ஷேக் அப்துல்லா. கான்ட்ராக்டர் கிட்ட கேட்டா சேர்மன் கிட்ட கேளுங்கன்னு சொல்றார். நீங்க கான்ட்ராக்டர் கிட்ட கேளுங்கன்னு சொல்றீங்க. என்னங்க இது நல்லாவா இருக்கு என மீண்டும் கத்தினார் அழகு சுந்தரம். 86 லட்சம் டெண்டர்ல எனக்கு ஒரு பைசா கூட வரல, இந்த அக்காவுக்கு மட்டும்தான் வந்துச்சு என சொல்லி கூட வந்த கவுன்சிலர் மல்லிகாவை போட்டு கொடுத்தார். நீ மனசுல இருக்காது என்னது, நான் என்ன பிச்சை எடுக்க ஒருத்தங்க பிச்சை எடுக்க வந்திருக்கோம். எவனுக்கு குறைஞ்சவனா இருக்கான். எனக்குள்ளது 1000 பேர் பாட்டு பத்தி என்ன ஆச்சு அது நான் சொல்லிட்டேன். அவங்ககிட்ட வந்துடும். நான் என்ன சொல்ல, பேங்க் இருக்கலாம், வேண்டாம இருக்கலாம், உங்க கைக்கு வரும். என்னைக்கு மாமா வரும்? நீங்க முதல் வகுப்புதான் சொன்னீங்க. எந்த இது வந்தது? ஒரு நாள் ரூபாய் நீங்க 2 கட்டு ரூபாய் என்னைக்கு வந்தது? எங்களுக்கு என்னைக்கு வந்தது? அவங்களுக்கு கொடுக்கலன்னா நீங்க சொல்லுங்க போதுமா? அவங்க கைக்கு போகல நீங்க சொல்லுங்க. இது வந்து அண்ணாமலை முடிச்சுட்டு யூனியன் பண்ணிட்டீங்க, பஞ்சாயத்து பிரசிடண்ட் தனி ராஜ்யம் வச்சு நடத்திக்கிறீங்களா? கொடுக்க மாதிரி இல்ல அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்காங்க. அதுதான் அப்போ எதுக்கு நம்ம கொடுக்க கூடாதுன்னு நினைக்காங்க. அப்ப நம்ம சேர்மன்ட்ட கேட்போம் அப்படின்னு நினைக்காங்க. நீங்க கரெக்டான முடிவு சொல்லுங்க. நீங்க பேசுங்க, கேண்டிடேட் பேசுங்க. அவன் வந்து நீங்க சேர்மன் சொல்லட்டும், நான் உங்களுக்கு 3% கவுன்சிலுக்குள்ள கொடுத்துருந்தேங்க. என்ன நீங்க கமிஷனுக்காக தலைவரிடம் திமுக கவுன்சிலர் சண்டை போடும் வீடியோ தீயாக பரவுகிறது. தென்காசி ஊராட்சி ஒன்றியக்குழு தலைவர் பதவிக்கு தெற்கு மாவட்ட முன்னாள் செயலாளர் சிவபத்மநாபன் ஆதரவோடு அழகு சுந்தரம் போட்டியிட்டார். ஆனால் வடக்கு மாவட்ட திமுக செயலாளராக இருந்த செல்லதுரை தனது ஆதரவாளரான ஷேக் அப்துல்லாவை தலைவராக்கிவிட்டார். அது முதலே ஷேக் அப்துல்லாவுக்கும் அழகு சுந்தரத்திற்கும் பனிப்போர் நடந்து வருகிறது. அது கமிஷன் சண்டையில் முடிந்திருக்கிறது. அழகு சுந்தரம் சண்டை போடும் வீடியோவை ஷேக் அப்துல்லா ஆதரவாளர்கள்தான் படம் பிடித்து வலைதளங்களில் பதிவிட்டதாக திமுகவினர் பேசிக் கொள்கின்றனர்.